சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு நாள் கைலாச மலையின் அடிவாரத்தில் மணங்கமழும் மலர்கள் நிரம்பிய ஒரு பூஞ்சோலை வழியாக நடந்து கொண்டிருந்தார். பூக்களின் கவர்ச்சியும் மனதை கொள்ளை கொண்டன. திடீரென்ற வழியே வந்த ஒரு மனிதன் ஒருவன் சாதுவிடம் பேசினான். நீர் இந்த மோசமான இடத்தில் எங்கும் நிற்கக்கூடாது. இங்கு மரணமடைந்தோர் ஏராளம் என்றான். ஏன் மோசமான இடம்? காட்டு விலங்குகள் இங்கு வருமோ என்று சாது கேட்டார். அம்மனிதன், இங்குள்ள மலர்களின் வாசனை விஷத்தன்மை வாய்ந்தது. அதனை தொடர்ந்து முகர்ந்தால் அநேக நாட்கள் அப்படியே தூங்கி விடுவோம். மீண்டும் எழும்புவது கஷ்டம். எனவே நான் இங்கு பக்கத்து காட்டில் குடியிருந்து யாரும் சாகாமல் எச்சரிக்கிறேன் என்றான். மேலும் மிகவும் கோபத்துடன் சாதுவை அவ்விடம் விட்டு விரட்டி அடித்தான். இதே போலத்தான் நமது வாழ்க்கையும் இருக்கிறது. பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வயதேடி கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டால் பாதாள குழியில் நம்மை தள்ளி விடுவான். அவனது மந்திர தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் பறந்து காக்கும் பட்சியைப் போல் நமக்கு ஆதரவாயிருப்பார். அவரது ஒத்தாசையால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். சாது சுந்தர் சிங் 8/9/1889 முதல் 1929 வரை வாழ்ந்தார். லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். லூக் 12:15 Take heed and beware of covetousness. One song. பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்தின் மேல் மயங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்தின் மேல் மயங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னையுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, சாது சுந்தர் சிங்கை போல நான் சுவிசேஷ பிரயாணத்தில் தொடர்ந்து செல்ல, உம்முடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள, சகல தீமைகளுக்கும் என்னை விலக்கி காப்பாற்றிக் கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.